இன்னைக்கு புஷி ஆனந்த்ல இருந்து எல்லாரும் கண்டனம் சொல்றாங்களே. 31 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டிய கர்நாடகம் 3 டிஎம்சியை தான் கொடுத்திருக்கு. மேகதாது அணை இப்போ உடனே வரப்போறது இல்லை. அப்படியே மேகதாது அணை வந்தாலும் அதற்கு காவிரி ஒருங்காற்று குழு, காவிரி மேலாண்மை குழு இவையெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதை தாண்டி வர முடியாது. ஆனா இன்னைக்கு டிஎம்சி தண்ணி உடனே வரணும். அதை பற்றி இங்க யாரும் பேசல. நான் கேட்கிறேன், இதே புஷி ஆனந்த், இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 31 டிஎம்சி வர வேண்டியதுக்கு 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 28 டிஎம்சி இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு அதை கேளுங்க. உடனே வர வேண்டிய காவிரி தண்ணீரை கேளுங்க. வர முடியாத மேகதாது அணையை பற்றி பேசாதுங்க என்பது எனது கருத்து. மேகதாது அணைக்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்களே எதிர்ப்பு தான் தெரிவிப்போம். அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கடுமையாக இப்போ நம்ம ஐஐடியை சார்ந்த அவர் கூட சேர்ந்திருக்கிறாரு. நம்மளோட காமகோடி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நீல்கேணி அவர்கள் தலைமையில் போட்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக வினாத்தாள் கசியாமல் இருக்கிறோம். 10 கோடி அபராதம், 10 ஆண்டு சிறை, இதெல்லாம் கடுமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை, அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்திருக்க வேண்டும். அவங்க அரசு உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வருமானம் வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்க பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து விட்டு அதை கொடுக்க வேண்டும் என்று இல்லை. அவங்களுக்கு வருமானத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்திற்காக பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து கொடுத்திருக்க கூடாது என்பது எனது கருத்து. நீட்டை பொறுத்த மட்டில் எந்த நேரத்தில் எங்க சொல்ல சொன்னாலும் நீட் தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா சாமானிய மக்களுக்கு, அதனால்தான் வட இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா நீட்டை முறைப்படுத்துங்கன்னு தான் கேட்குறாங்க. நீட்டை விளக்குங்கள் என்று கேட்கவில்லை சாமானிய மக்கள். நான் இன்னும் பெருமையாக சொல்லுவேன், பாண்டிச்சேரி எல்ஜிஆர் இருக்கும்போது 10% அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு 50 குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவங்க நேரடியாக மருத்துவர்கள் ஆகிறார்கள். ஆனால் 2014க்கு முன்னால் உள்ள அரசாங்கங்கள் இத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் உள்ளவங்க மருத்துவத்தில் சேர்ந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால இதை முறைப்படுத்த வேண்டும் என்று கேளுங்கள். ஆனால் முற்றிலுமாக நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது எனது கருத்து.